ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கு. எண்டிலிருந்து நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல ட்விஸ்ட் இருக்குது. ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. நல்ல எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி யூகிக்க முடியாத அளவுக்கு பண்ணிக்கிறாங்க. தி பெஸ்ட். லவ் லவ் ஒரு லவ் பேர் வந்து தான் அன்ஃபார்ச்சுனேட்டிவாக நடந்த இன்சிடென்ட்ஸை வந்து எப்படி அதிலிருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன மாதிரி இப்போ பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா பார்க்கலாம். பெஸ்ட்டு. படத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஒரு நியூ டீமாக பண்ணியிருக்காங்க. டைரக்டரும் புதுசு சொல்ல முடியாது. எதிர்காலம் நல்ல டைரக்டர் அவரெல்லாம் அவர். அதுமாதிரி ஹீரோ வந்து ஒரு சூப்பர், ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார். ஃபஸ்ட்டு படம் மாதிரி அவருக்கு தெரியல. எல்லா தாக்கிலும் அவர் ஒரு கில்லராகவும் இருக்கட்டும், லவ்வராகவும் இருக்கட்டும், அந்த சொல்லப்போனால் அவரை நல்ல ஆர்டிஸ்ட், நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். மியூசிக் டைரக்டர் சூப்பர். கரெக்டான ஒரு கிரைம் த்ரில்லருக்கு ஏற்ற மியூசிக் அது நல்லா பண்ணியிருக்கார் படம். டோட்டலாக படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கு. க்ரைமில் அதுதான் ஒரு 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 சொல்லப்போனால் ஒரு இந்த ஒரு கொலைக்காரன் எப்படி அது வந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த பையன் தான் கொலை பண்ணாங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் சஸ்பென்ஸாக போயிட்டு இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஹீரோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. தாராளமாக பார்க்கலாம். பிஜிஎம் சூப்பர், ரீகேடிங் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோடு பார்க்கலாம். இதில் ஒரு ஒரு சைக்கோ கில்லருங்கிறதுக்கு அதை காமிக்கிறது அந்த ஒரு சீனை தவிர மீது எல்லாமே அந்த பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி, குவார்டர் சைட்லேயும் சரி, எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோடு நல்லா பார்க்கலாம். இந்த படம் வந்து குற்றம் புதிது, குற்றமே புதிது தான். காதலர்கள் சேர்ந்து கேம் விளையாடுற ஒரு குற்றம், அவருக்கு செய்யப்படாத ஒரு குற்றம், ஆனால் செய்த மாதிரி ஒரு குற்றத்தை இமேஜினேஷன் பண்ணியிருக்காரு டைரக்டர். இன்னொரு விஷயம் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து உயர் புள்ளியை சொல்லி தள்ளிட்டு எடுக்க பண்ணுறாங்க. அது கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி, எஸ்ஐ இருந்தாலும் சரி, இன்ஸ்பெக்டர்னு சொல்லி ஒருத்தர் வந்து சந்திக்கும் போது, அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து சந்திக்கும் போது ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. கலிய பெருமாளை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுவே தவறான சிந்தனை. ஸோ லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு, அந்த சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புக்கு இன்வெஸ்டிகேஷனு சரியான முறையில் ஓப்பனிங்கில் எடுக்கல. இது டைரக்டரோட பார்வையில் எந்த விதத்திலும் நியாயம்னு எனக்கு தெரியல. ஸோ இதை வந்து நீங்கள் முறைப்படி தெரியப்படுது. சைக்கோ த்ரில்லர் ஓகே தான். இந்த படம் சைக்கோ த்ரில்லர்னா அதான் சொல்கிறேன், ஒரு லவ்வர்ஸ் கேம். அது ஒரு லவ்வர்ஸ் கேமு. பட் அதில் வந்து ஒரு சைக்கோ ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான வில்லனை, எந்த விதத்திலும் நமக்கு ஆபத்தானவன் தெரிஞ்சு அவன் வந்து அன்னைக்கிட்ட தான் அவனை தள்ளி விட்றாங்க, அவன் இறந்து போகிறான். இதுதான் மேட்ரு. மற்றபடி ட்ராவலிங்கு, ஸ்க்ரீன் ப்ளே ட்ராவலிங், டைலாக் போர்ஷன், மியூசிக்கு, எஃபெக்டு, ஜிஐ எல்லாமே பெட்டர் பண்ணுறாரு. ஓகே. ஓகே, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். குற்றம் புதியது படம். இயக்குனர் நோவா ஆம்ஸ்டாங் நல்லா திரைக்கதை அமைச்சிருக்காரு. ஒரு த்ரில்லர் ஜேர்னல் படம். வந்த படங்களே ஒரு த்ரில்லர், சைக்கோ த்ரில்லர் மாதிரி கொண்டு போயிருக்காரு. இந்த படம் நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, போர் அடிக்காமல் போகுது. எதிர்பார்த்த திருப்பங்களும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. இயக்குனர் வந்து திரைக்கதை அமைப்பு வந்து கண்டிப்பாக பாராட்டலாம். அது மாதிரி புதுமுக நாயகன் தருண் விஜய் அவர் முதல் படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக இருக்கட்டும், மற்ற ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாமே தன்னோட பங்களிப்பை நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் நல்லா மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு த்ரில்லர் படத்துக்கு மியூசிக் தான் முக்கியம், நம்மளை சீட்டில் இன்னும் உட்கார வைக்குது. ஸோ இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோரும் போய் தேட்டரில் போய் படம் பாருங்கள். அதான் க்ரைம் ஸ்டோரியில் வந்து நிறையா த்ரில்லர் ஸ்டோரி, சைக்கோ த்ரில்லர்லாம் வந்திருக்கு. நிறைய படங்கள் தமிழ்லேயும் வந்திருக்கு. ஆனால் இதில் வந்து சொல்லப்பட்ட விதமும் சொல்லப்பட்ட கருத்தும் வந்து புதுமையாக இருக்குது. ஏன்னா ஒரு எல்லா த்ரில்லர் படமும் சைக்கோத்தனமாக மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும், இல்லைனா வந்து பழிவாங்கல் கதையாக இருக்கும், இந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஆனால் இதில் எந்த வித பதிவான கதையும் இல்லை, மனநிலை பாதிக்கும் படல. ஒரு காதல் மையமாக வச்சு அந்த காதலில் இளம் ஜோடிகளுக்கு சின்ன சபலம் எவ்வளோ பெரிய விளைவை உண்டு பண்ணுது, அதை வந்து திரைக்கதையில் தான் இயக்குனர் சொல்லியிருக்காரு. இயக்குனருக்கு, திரைக்கதை அமைச்ச இயக்குனருக்கு பாராட்டுகள். படமும் நல்லா பண்ணியிருக்காரு. தேட்டரில் போய் படம் பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி லேக் ஆகலை. சில இடங்களில் எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணியிருக்காரு, சில இடங்களில் எதிர்பார்க்க முடியாத திருப்பங்களை கொடுத்துருக்காரு. அதான் ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. ஒரு இயக்குனராக வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஹீரோவும் தருணும் விஜயும் வெற்றி அடைஞ்சிருக்காருன்னு தான் நம்புகிறேன். மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து கன்னடத்தில் 5 படம் பண்ணியிருக்காருனாரு. இதில் வந்து கமலக்கன்ட்டாரில் மியூசிக் டைரக்டர் வந்து கன்னடத்தில் 5 படம் பண்ணியிருக்காரு. முதல் படமாக தெரில, நல்லா இருக்குது. ஒவ்வொரு இடமே வந்து எந்தெந்த இடத்துக்கு மியூசிக் தேவை, எந்தெந்த இடத்துல மியூசிக் தேவையில்லைங்கிறத புரிஞ்சு போட்டிருக்காரு. ஸோ மியூசிக்கும் ஆர்ட் டைரக்டர் எல்லாமே தொழில்நுட்பங்களுக்கும், கேமராமேனாக இருக்கட்டும்,
எடிட்டராக இருக்கட்டும் எல்லா தொழில்நுட்பமும் நல்லா தங்களோட பங்களிப்பு வந்திருப்பாங்க. ஸோ படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்களும் தியேட்டரில் படம் பாருங்கள். நன்றி, வணக்கம். உத்தரவு சாமி. படம் ரொம்ப நல்ல படம். நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல முயற்சி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வயலண்ட்டாகவே ஃபீல் ஆனாலும் அந்த வயலண்ட்டுக்கான நியாயங்களை செகண்ட் ஹாஃபில் இருந்துச்சு. ஹீரோ வந்து நல்லா பண்ணியிருக்காரு பர்ஃபார்மிங்காக. டப்பிங் அவர் பேசாமல் வேறு யாராவது பேசியிருக்கலாம். அவரை விட வந்து வேறு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தா இவருடைய சின்ன சின்ன மைனஸஸை வந்து அந்த டப்பிங் வாய்ஸ் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி படம் ஜெயிக்கணும். ஆனால் சின்ன படம் ஜெயிக்கிறது தான் ஒரு படத்துடைய வெற்றியை. பெரிய படங்கள் வந்து வெற்றி அடைகிறதுங்கனால வந்து மறுபடியும் பெரிய ப்ரொடியூசர்ஸு பெரிய ஹீரோக்கள் தான் கோடீஸ்வரன் ஆகிட்டு இருப்பாங்க. ஒரு தம்பி சினிமாவை நம்பி வந்து தன்னை கதாநாயகனை முன்னிறுத்தி அவரே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. அதை ஒரு நியூ டேரக்டருக்கு வந்து படம் வாய்ப்பு கொடுத்துருக்காருங்கிற போது இந்த மாதிரி சினிமாக்கள் ஜெயிக்கிறப்ப தான் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகும். படத்தில் வந்து அந்த க்ரைம் த்ரில்லர் அந்த விஷயங்கள் நல்லா இதாச்சு. ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருந்துச்சு. ஒரு தப்பு பண்ணவனுக்கு சரியான தண்டனை. ஏன்னா அந்த கதையில் வர மனைவியே ஒரு இடத்துல ஒரு ஃபீல் பண்ணுவாள். 12 வயசில் என் பொண்ணு வயசுக்கு வந்தவொடனே இந்த பாவி வந்து என் பொண்ணை எதாவது பண்ணிடுவானான்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கான ஜஸ்டிஃபிகேஷனாக வந்து அந்த நியாயம் வந்து ரொம்ப சரியாக இருந்துச்சு. அது ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஹீரோ மேலே ஸ்கோர் ஆகி செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஹீரோ செஞ்ச கொலை வந்து அகாஷ்மத்தாக நடந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லியாக நடந்தாலும் அந்த கொலைக்கு அவங்க பண்ண அந்த நியாயங்கள் அது அவங்க தப்பிச்சுக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து நல்லா ஸ்டோரி டெல்லிங்காக நல்லா இருந்துச்சு. நிச்சயமாக அந்த ஒரு படம் ஜெயிக்கணும். அந்த வயலன்ஸ்லாம் குறைச்சிட்டு அடுத்த படங்களில் டைரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளேயில் கான்சன்ட்ரேட் பண்ணி சினிமாவில் நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணி இன்னும் படத்தை நல்லா சிறப்பாக பண்ணாருன்னா இன்னும் நல்ல பேர் கிடைக்கும். வெற்றிங்கிறது வந்து ஒரு அபூர்வமான கிரீடம். அது கிடைக்கிறவங்க வந்து அதை தக்க வச்சுக்கிறணும். ஓகேவா? தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா சூப்பராக போச்சு. ஆனால் அவர் டைட்டில் வந்து குற்றம் புதியதுன்னு போட்டிருக்காரு. அதனால் இது கொஞ்சம் புதுசாக இருக்கட்டுங்கிறதுக்காக ஏர்போர்ட் வரைக்கும் எனக்கு ரொம்ப ரசனையாக இருந்துச்சு. ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறாருல அந்த விஷயங்கள் வந்து செகண்ட் ஹாஃபில் எனக்கு கொஞ்சம் ஏன் ஸ்கிரிப்ட் வேறு மாதிரி போச்சு. ஏன்னா அது வரைக்கும் நல்ல க்ரைம் பக்காவாக அருமையாக போச்சு. அதுக்கப்புறம் அந்த லவ்வை கொண்டு வந்து இடையில பூத்துனது வந்து எனக்கும் வேறு மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்குது. இது வேறு மாதிரி திங்க் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி அதில் அதான் அந்த கோர்ட்டுக்கு வந்து அவங்க வந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்களா டாக்டரு, அது வரைக்கும் பக்காங்க. அது வரைக்கும் பக்கா. அவங்க போன விதம் வந்தது பண்ணது எல்லாமே அருமையாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஸ்கிரிப்டை சொல்கிறாங்கல்ல செகண்ட் ஹாஃபுக்கு, அதுதான் கொஞ்சம் ஆமாம் எனக்கு அதில் கொஞ்சம் திருப்தி இல்லை எனக்கு. மற்றபடி எல்லாமே ஓகே. அந்த செகண்ட் ஹாஃபுக்கு அந்த ஏர்போர்ட்டுக்கு அப்புறம் போகிற விஷயந்தான் இவங்க அது நியாயப்படுத்துறதுக்காக ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அதில் ஸ்கிரிப்டில் இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. வேறு மாதிரி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். இல்லை ஃபேமிலியோட பார்க்கலாம். இதில் வந்து அவ்வளோ ஒன்றும் இந்த வயலன்ஸை நம்ம டைலாக்டில் தான் சொல்கிறோம். அந்த இதை புரிய வைக்கிறோமே தவிர டைரெக்டாக காட்டலைல்ல. அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை.